வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அந்த மருதுவோட கேடித்தனம் தெரிஞ்சு அதிகாரிங்க வந்து மருதுவை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்பதான் ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு, பாத்தியா ஈஸ்வரி, உன்னோட அவசர புத்தியால நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போணுச்சு அப்படின்னு பாத்தியா? அதுக்குதான் ஆரம்பத்துல இருந்தே நாங்க சொன்னோம், அவசரப்பட்டு இப்படி முடிவெடுக்காத, நம்ம பொண்ணோட வாழ்க்கை இதுல அடங்கியிருக்கு அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா? உன்னோட பிடிவாதத்தினாலையும் எங்க அப்பாவையும் அம்மாவையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பெத்த பொண்ணோட வாழ்க்கையை என்ன ஆக்க பாத்தியா? இதுக்கு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்து போச்சு, அதுக்காக நீங்க எல்லாரும் இப்படி பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு ராஜா சொல்றாரு, என்ன பேசுற? இங்க பாரு, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கப்புறமாவது நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாத. அது நம்ம பொண்ணோட வாழ்க்கைய ரொம்பவே பாதிக்கும் ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்படியே பேசி உங்களோட தங்கச்சி பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் நினைச்ச மாதிரி தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். ஏதோ ஒரு பக்கம் தப்பு நடந்து போச்சு, அதுக்காக நீங்க சொல்றத நான் கேட்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ரேவதி, இவன் வேணும்னா தப்பா இருக்கலாம். உனக்கு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அம்மாவோட பொறுப்பு. உனக்கு அம்மா மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, இப்பதாம்மா ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மறுபடியும் வந்துட்டு என்னால இதே மாதிரி ஒரு ஏமாற்றத்தை தாங்க முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, உனக்கு நான் ஒரு வாரம் டைம் தரேன். அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீ ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ச்சே, கடைசி நேரத்துல அதிகாரிங்க கிட்ட இவன் மாட்டிக்கிட்டானே. ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச பிறகு அவன் மாட்டியிருந்தா எப்படி இருந்திருக்கும். ஆனா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பயலா தான் இருப்பான். அவன் தான் கண்டிப்பா ஏதாவது சொல்லி இங்க அதிகாரிங்களை வர வச்சிருப்பான் அப்படின்னு வில்லி டென்ஷன் ஆகுறாங்க. அந்த ரேவதி வந்துட்டு என் மேல கை வச்சதுக்கு அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா கடைசி நேரத்துல எப்படி சொதப்பிருச்சு அப்படின்னு வில்லி டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா அதிகாரிங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க, அதிகாரிங்க சொல்றாங்க, சார், நீங்க சொன்ன மாதிரியே அவன் அந்த வீட்டில தான் இருந்தா சார். அவனை நாங்க பிடிச்சிட்டோம். நீங்க இதுக்கப்புறம் கவலைப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை கேட்டதும் ஹீரோவும், சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. அப்புறமா ரேவதி நேரா அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க. அப்பதான் ரோஹிணி அந்த இடத்துக்கு வராங்க. ரோஹிணி வந்துட்டு ரேவதியை பார்த்து, என்னடி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கண்டிப்பா அவர் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு அப்படின்னு. அதே மாதிரி அந்த மருதுவை பத்தின உண்மைய அதிகாரிங்க கிட்ட சொல்லி இந்த இடத்துக்கு அதிகாரிங்களை வர வச்சு எப்படி ஒரு மாசான வேலையை பண்ணியிருக்காரு பத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான், அவரு தான் இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கணும் அப்படின்னு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, என்ன சொன்ன நீ? அவர் ஏதாவது ஒரு வகையில இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு அப்படின்னு சொன்னியல்ல, அதே மாதிரி அவர் எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாருன்னு பத்தியா? அவருக்கு உன் மேல பாசம் அதிகம். எந்த வகையிலையும் அவரு உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இது, பாத்தியாடி அப்படின்னு சொன்னதும் உடனே ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான். அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, அம்மா நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கல. ஆனா நீ நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ இப்பவே போயிட்டு அம்மா கிட்ட, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு வந்து கார்த்தி மாமா தான் வேணும்னு சொல்லு. கண்டிப்பா அம்மா ஏதாவது யோசிப்பாங்க. ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா, அம்மா அப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அம்மாவுக்கு சுத்தமா கார்த்தி மாமாவை பிடிக்கல. ஏன்னா பாட்டி இறந்ததுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்காக நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்.
ரோகிணி கேட்குறாங்க, என்னடி முடிவு பண்ணியிருக்க? ரேவதி சொல்கிறாங்க, இல்லைக்கா, அந்த விஷயத்தை பற்றி இப்போதைக்கு உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. அந்த முடிவு என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணி நினைக்கிறாங்க, இவ அப்படி என்ன முடிவு எடுத்திருக்கா? கடவுளே, இவ ஏதாவது நல்ல முடிவு எடுக்கணும். ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற மாதிரி நீங்க தான் ஏதாவது பார்த்துக்கணும் அப்படின்னு. ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அப்பாட்ட போறாங்க. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அப்ப அவர் கேட்குறாரு, சொல்லுமா, நீ என்ன முடிவு பண்ணாலும் அதுக்கு அப்பா எப்பவுமே துணையா இருப்பேன். என்ன முடிவுன்னு சொல்லுமா. ரேவதி சொல்றாங்க, அப்பா, இது மாதிரி நான் வந்துட்டு கார்த்தி மாமாவை கோவில்ல கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது உடன்பாடு இருக்கா? அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, நீ சொன்னதை கேட்டு என் மனசு ஃபுல்லாவே குளிர்ந்து போச்சு. நீ எப்ப மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவ அப்படின்னு நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. உங்களோட கல்யாணத்தினால இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா இதை விட சந்தோஷப்படுறவன் வேற யாருமே இல்லை. அம்மாடி, நீ எடுத்த முடிவு சரிதான். நீ போயிட்டு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணு. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைய பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரேவதி சொல்றாங்க, அப்பா, அம்மா கண்டிப்பா வந்து ஒத்துக்கிட மாட்டாங்களே, அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி, எல்லாம் மாப்பிள்ளை உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் தான். மாப்பிள்ளை உன் கழுத்துல தாலி கட்டிட்டாரு அப்படின்னா ஈஸ்வரியால என்ன பண்ண முடியும்? அவளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ போயிட்டு உன் மாமா கிட்ட உன் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லு. அவரு கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு. எங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் கோவிலுக்கு வர சொல்றேன். நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இந்த அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். அப்பா வரல அப்படின்னு நீ நினைக்காத. அப்பா வந்தா கண்டிப்பா உங்க அம்மா கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா. அதனால இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லல. நீ சந்தோஷமா போயிட்டு மாப்பிள்ளை கூட வாழு. என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அவளோட கோவம் எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்க ரெண்டு பேரையுமே ஏத்துப்பா, சரியா? உடனே ரேவதி சொல்றாங்க, சரிப்பா, உங்களோட ஆசீர்வாதத்தோட நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு ரேவதி வெளியில வராங்க. அப்ப ஈஸ்வரி டக்குன்னு ரேவதியை நிப்பாட்டி, ரேவதி, எங்க போற? ரேவதி சொல்றாங்க, அம்மா, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குமா, அதான் சும்மா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். இது மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அநியாயம் நடந்துச்சுல்ல. கல்யாணம் ஆக போற நேரத்துல திடீர்னு கல்யாணம் நின்று போச்சுல்ல. அதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதான் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏமா, நான் கோவிலுக்கு கூட போகக்கூடாதா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீ கோவிலுக்கு போயிட்டு வா. நான் என்னைக்குமே உன்னை வந்துட்டு தடுக்க மாட்டேன். ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ ஈஸ்வரி நினைக்கிறாங்க, நம்மளால நம்ம பொண்ணு எவ்வளோ வருத்தப்படுறா அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அப்ப ரேவதி நேரா ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஹீரோவை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, என்னாச்சு மேடம், உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்னடான்னு பார்த்தா இங்கே வந்து நிற்கிறீங்க. ரேவதி கேட்குறாங்க, என்ன சார், தேவையில்லாம என்னை கிண்டல் பண்றீங்களா? இங்க பாருங்க, வாங்க, நீங்க எனக்கு மாமா தானே. மாமா முறை கல்யாணம் பண்றதுக்கு முழு உரிமை இருக்கு. அதோட நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தினால ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க வாங்க சார், நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிப்போம். தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. 30 வருஷமா பிரிஞ்சு இருக்கிற நம்ம குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம கல்யாணத்தினால. வாங்க வாங்க மாமா, கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு கூப்பிட, அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, என்ன பேசுற? அத்தியோட பெர்மிஷன் இல்லாம இப்படி பண்றது ரொம்ப தப்பு. அத்தியோட ஆசீர்வாதத்தோட தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். ரேவதி கேக்குறாங்க, இல்ல மாமா, அம்மா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க கண்டிப்பா கடைசி வரைக்கும் நம்ம கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒரு தடையா தான் வந்து நிப்பாங்க. அதனால நீங்க சொல்றது என்னால கேட்க முடியாது. நீங்க வாங்க, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரேவதி கூப்பிடுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, ரேவதி இப்படி பிடிவாதம் பண்றாளே அப்படின்னு. அப்போ அந்த பிரியா வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இது, இந்த ரேவதி கார்த்தி சாரோட கையை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறா, என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப பிரியா வந்துட்டு அப்படியே போட்டோ எடுக்கிறாங்க. இது அப்படியே நம்ம மேடத்துக்கு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஈஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு பிரியா, என்னாச்சு அப்படின்னு. பிரியா சொல்றாங்க, மேடம், இங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு பிரியா சொல்றாங்க, மேடம், இது மாதிரி அந்த ரேவதி இருக்கால்ல உங்க பொண்ணு, அவ ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா. வந்துட்டு சாரோட கையை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறா.
என்ன மேடம் இது நடக்குதுங்க? அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்க. பார்த்தா அவ இங்க வந்து நிக்கிறா. ஈஸ்வரி சொல்றாங்க, அவ கோயிலுக்குள்ள போறேன்னு சொன்னா. அவங்க எப்படி வந்தா? பிரியா சொல்றாங்க, மேடம் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புனேன்ன, இந்த ஃபோட்டோவுல பாருங்க அப்படின்ட்டு. ஈஸ்வரி ஃபோட்டோவ பார்க்குறாங்க. பார்த்ததும் செம ஷாக் ஆகுறாங்க. இவ கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர பையல பார்க்க போயிருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்த பண்ணுவா? நான் இப்பவே இவளுக்கு சரியான ஒரு பாடத்த கற்பிக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. ரேவதி ஃபோன பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க, நான் இங்க வந்திருக்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா வந்துட்டு என்ன இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறதுக்கும் உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. என்னால இதுக்கு மேல உங்க விட்டு பிரிய முடியாது. வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகல இல்ல? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஹீரோவ கூப்பிட, அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி இதுதான் உன்னோட சந்தோஷம் அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிய கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போறாங்க. அங்க ஏற்கனவே தாத்தாவும் பாட்டியும் வெயிட் பண்றாங்க. ராஜா வந்துட்டு தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. தாத்தா சொல்றாரு, ஐயா அவங்க 2 பேருக்கும் எப்ப கல்யாணம் நடக்கும்? 2 பேரும் எப்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நானுமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நீயாவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. நான் எப்படியா வந்துட்டு விடுவேன்? எனக்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதுயா. நான் இப்பவே வந்துட்டு கோவிலுக்கு வரேன் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து கோவிலுக்கு வந்துடுறாங்க. அப்ப பாட்டி வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேரும் எப்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் நினைச்சது நடக்க போகுது. எப்படியோ ரேவதிக்கு உண்மையெல்லாம் தெரிய வச்சு அவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்கீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி அவங்க தாத்தாவ பார்த்துட்டு, தாத்தா, பாட்டி நீங்க 2 பேரும் அம்மா சொல்லி வந்தீங்களா அப்படின்னு. அதுக்கு தாத்தா சொல்றாரு, ஆமாம்மா, உன் அப்பா சொல்லி தான் வந்தோம். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அவன் சொன்னான். அவனோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஈஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இங்க வரத்துக்குள்ள எப்படியாவது உங்க 2 பேரோட கல்யாணத்த முடிக்கணும் அப்படின்னு. பிரியா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நேரா ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, மேடம் இப்ப 2 பேருமே கை கோத்துக்கிட்டு வெளியில போயிட்டாங்க. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய திட்டம் இருக்குமோ அப்படின்னு தோணுது. என்ன மேடம் பண்றது? ஈஸ்வரி சொல்றாங்க, இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா சந்திரா கிட்ட, சந்திரா, ரேவதி வந்துட்டு கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த டிரைவரை பையல அழைச்சிக்கிட்டு எங்கேயோ போயிருக்கா. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு காரணம் இருக்குன்னு தோணுது. அந்த ரேவதி கல்யாணம் பண்ண போறாளோ அப்படின்னு தோணுது. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சந்திரா. என்னக்கா சொல்ற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாண்டி, இன்னைக்கு கல்யாணம் நின்னு போச்சுல்ல, அதனால அவ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. வாடி நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. கோவில்ல வந்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ரேவதிய பார்த்து, இங்க பாரு, வீட்ல உள்ள யாரும் இல்லாம கல்யாணம் பண்றதுனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க மட்டும் இப்ப என் கழுத்துல தாலி கட்டல அப்படின்னா அம்மா கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரையுமே பிரிச்சு வச்சிருவாங்க. சேர்த்து வைக்க மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு ஆசை. ப்ளஸ் எனக்கு வந்து உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாவோட அனுமதியோட தான் நான் வந்துட்டு உங்கள கல்யாணம் பண்ண வந்திருக்கேன். அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல தான். அது ஒரு பக்கம். இருந்தாலும் அம்மா கண்டிப்பா நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க, அந்த பையன கல்யாணம் பண்றதுனால 2 குடும்பமும் ஒண்ணு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொன்னாங்க. நான் அது நம்பி தான் நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். ஆனா எப்ப அது ஒரு பொய் அப்படின்னு தெரிஞ்சுச்சோ, அப்பவே அம்மாவோட பேச்சு கேட்டது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்க, நம்ம 2 பேரோட கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்பதான் இந்த 2 குடும்பமும் ஒண்ணே சேரத்துக்கு வாய்ப்பே இருக்கு. அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்பா வந்துட்டு கடைசி வரைக்கும் ஹாப்பியா இருக்கணும். அப்போ இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும். அதுக்கு நம்ம கல்யாணம் மட்டும்தான் ஒரே ஒரு விதிவிலக்கு அப்படின்னு சொன்னதும், ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. இத பார்த்துட்டு தாத்தா, பாட்டி 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.